இருக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஜயா பார்வதி கிட்ட ஃபீல் பண்ணி புலம்பிட்டு இருக்காங்க. பார்வதி, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, தனியா வீட்டுல இருந்து உன்னுடைய கஷ்டம் என்னன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன்றாங்க. விஜயா, அட்லீஸ்ட் இப்பவாது உனக்கு என்னுடைய கஷ்டம் புரிஞ்சுதே, அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க. குடும்பம் இல்லைன்னா வேற எதை பத்தியும் நம்ம கவலைப்படுறதுல ஒரு அர்த்தமே கிடையாது. இத்தனை வருஷமா என்னுடைய பேரன் பேத்தி என் புள்ள மருமகன் சொல்லிட்டு எல்லாரையுமே விட்டு நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட வேதனை உனக்கு வேண்டான்றதுக்காக தான் விஜயா மருமகளை இப்படி பண்ணாத அதை பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்ததுக்கான காரணமும் இதுதான் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. விஜயா, நான் தப்பு பண்றேன்னு எனக்கு தோணுது. மீனா வீட்டுல இருந்த வரைக்கும் அவளை நான் அதிகாரம் பண்ணிட்டு இருந்தாலும் அத்தைன்னு சொல்லிட்டு அவ்வளவு நிம்மதியா இருந்தது எனக்கு. ஆனா மீனா எப்ப வீட்டை விட்டு போனாலும் அப்பத்துல இருந்து எங்க குடும்பத்துல நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, எதுவுமே இல்ல. மீனாவை எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் என் புருஷனை நினைச்சு எனக்கு பயமாவும் இருக்கு. மீனா ஒருவேளை வந்தா அதனால என் தாலிக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா அதையும் நினைக்கிறதா இருக்குன்னு சொல்றாங்க. உடனே பார்வதி அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இங்க பாரு விஜயா, நீ எந்த தப்பும் பண்ணல. நீ என்ன நினைச்சிட்டு இருந்தியோ அது நல்லபடியா நடக்கட்டும். அதுக்காகலாம் நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. முதல்ல நீ போயிட்டு மீனாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. அதனால என் குடும்பத்துல என் புருஷனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதை எப்படி என்னால தாங்கிக்க முடியும்னு சொல்றாங்க. இல்ல, நான் அப்படி சொல்லல, நான் என்ன சொல்ல வரேனான்னு சொல்லிட்டு இப்ப விளக்கமா சொல்றாங்க. இப்போ சிந்தாமண்ணி கூட்டிட்டு வந்த ஜோஷியரால தானே உனக்கு பிரச்சனை. ஆமா, அந்த ஜோஷியர் தான் என் தலையில குண்டை போடுற மாதிரி போட்டுட்டாலேன்றாங்க. சரி, அப்படின்னா நீ என்ன பண்ற தெரியுமா? முதல்ல போயிட்டு உனக்கு தெரிஞ்ச சாமியாரு இல்ல எனக்கு தெரிஞ்ச சாமியாருன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்கலாம். அவங்களும் அதே மாதிரி சொன்னா அடுத்த கட்ட வழி என்னன்றத பார்க்கலாம். அதுக்கு மீறி ஆப்போசிட்டா சொன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை பார்க்கலான்றாங்க. இல்ல, அவங்க கடவுளுக்கு நிகரானவங்களாம். அவங்க சொன்ன மாதிரியே தானே என் புருஷனுக்கு ஆக்சிடென்ட் நடந்தது. சரி விஜயா, மன திருப்திக்காக மீனா இல்லாம வீடே இப்படி இருக்குன்னு வேற நீ சொல்றியா? அதனால நான் சொல்றேன், இதை ஃபாலோ பண்ணி தான் பார்க்கலாமேன்னு சொல்றாங்க. சரி, நீ இவ்வளவு சொல்ற, அதனால நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு விஜயா பார்வதி ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சாமியார் கிட்ட போறாங்க. சாமியார் கிட்ட போயிட்டு வீட்டுல இருக்க எல்லாரோட ஜாதகத்தையும் சாமியார் கிட்ட கொடுக்குறாங்க. மீனாவோட ஜாதகத்தை பாக்குறாங்க. மீனாவோட ஜாதகம் பார்த்துட்டு இந்த பொண்ணு வீட்டுல இருக்கிற ராசியால தான் நீங்க இப்போ சந்தோஷமா இருக்கீங்க. ஒருவேளை இந்த பொண்ணு ஏதோ ஒரு காரணத்துக்காக சதி வேலையால சிக்கிக்கிட்டு கண்டிப்பா ரொம்ப அவஸ்தைப்படுவா. அந்த அவஸ்தை எல்லாமே அந்த பொண்ணுக்கு நல்லதாவே தான் அமையும்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசிட்டிவா சொல்றாங்க. இதை கேட்டதுமே விஜயாவுக்கு ஒண்ணுமே புரியுறதில்ல. உடனே அந்த சாமியார் கிட்டே கேக்குறாங்க, சாமி, நானும் இதே மாதிரி ஒரு ஜாதகத்தை என்னுடைய வீட்டுல இருக்க ஒரு சாமியார் பொம்பளை கிட்ட காட்டினேன். அவங்க என் வீட்டுக்கு பூஜை பண்றதுக்காக தான் வந்தாங்க. உன்னுடைய ரெண்டாவது மருமக இந்த வீட்டுல இருந்தா உன்னுடைய தாலிக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்ப என் மருமக வீட்டை விட்டு போயிட்டான். ஆனா அவங்க சொன்னபடியே என் புருஷனுக்கு ஆபத்து வந்ததுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க. இத கேட்டதும், இங்க பாருங்க, உன்னுடைய புருஷனுக்கு கெட்ட நேரம் இருந்தது உண்மைதான். இவ இருந்ததுனாலதான் அந்த கெட்ட நேரம் தலைக்கு வந்தது தலை பாகையோட போன மாதிரி போயிடுச்சு. புரியுதா? இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம். அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க. இதை கேட்டதுமே விஜயாவுக்கு ஒண்ணுமே புரியுறதில்ல. உடனே, விஜயா, இப்பவாது புரிஞ்சுக்கிட்டியான்றாங்க. இல்ல, எனக்கு இப்பவும் சந்தேகமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இன்னொரு சாமியாரை பார்க்கலாமான்னு சொல்லிட்டு இன்னொரு சாமியாரை பார்க்கறதுக்காக கூட்டிட்டு வராங்க. அவங்களும் நம்ம மீனாவுக்கு தகுந்த பாலதான் எல்லா விஷயமுமே சொல்றாங்க. இதை கேட்டதும் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. இப்ப நான் என்ன பண்ணட்டும் பார்வதி? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு பக்கம் என் புருஷனோட உயிர் ஊசலாடுது, இன்னொரு பக்கம் இப்படி நடக்குது. எனக்கு என்ன
பதில் சொல்றதுன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு பயங்கரமா வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. நீ எதுவுமே சொல்லாத, நடக்கிறது எல்லாம் நல்லதுக்கே நினைச்சுக்கோ, எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீ மீனாவை நம்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வாண்டுறாங்க. இல்ல பயமா இருக்கு. ஒரு ஜோசியருக்கு 4-5 ஜோசியர்கிட்ட கேட்டோம். மீனாவால தான் உங்க குடும்பம் தலைக்கும், மீனா மட்டும்தான் உங்க குடும்பத்துக்கு பிடிப்புன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஏன் அது உண்மையா இருக்க கூடாது? ஒரு ஜோசியர் சொன்னதை வச்சு அவளை வீட்டை விட்டு துரத்துன. இப்ப இவங்க இத்தனை பேர் சொல்றாங்களே, அதை வச்சு அவங்கள ஒழுங்கா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி கூட்டிட்டு வான்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நான் மீனாவை கூட்டிட்டு வர சொல்லி முத்துக்கிட்ட சொல்றேன். இங்க பாரு, அவ மனச பலவிதமா காயப்படுத்திருக்க, கஷ்டப்படுத்திருக்க. அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படி இருக்க? நீயாவே டைரக்டா போயிட்டு மீனாவை கூட்டிட்டு வந்தா மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுவா இல்லையான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆமா, நான் அவளை ரொம்பவே காயப்படுத்திட்டேன், ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். அதை நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்பவே வேதனையா இருக்கு. அவளோட அருமை வீட்டுல யாருமே இல்லாம தனியா அவளுக்கு சாப்பாடை பத்தி எவ்வளோ குறை சொல்லியிருக்கேன். பிடிக்காத சாப்பாடை சாப்பிடும் போதுதான் எனக்கு அவளுடைய ஞாபகம் வந்ததுன்னு சொல்லிட்டு விஜயா ஒட்டு மொத்தமா மீனாவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயா, நீ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்படி மனசு மாறுவ நான் இப்பதான் நினைச்சு பார்த்தேன். மீனாவை பல விதமா நீ கரிச்சு கொண்டு இருக்க. இப்ப நீ மீனாவுக்கு சப்போர்ட் பண்றதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி எப்பவும் இருன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டெல்லாம் இருக்காங்க. சரி சரி, போய் மீனாவை கையோட கூட்டிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு பார்வதி சொன்னதும் உடனே விஜயாவும் சரின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. சரி பார்வதி, இதுக்கு மேல நேரத்தை கடத்தல, நான் போயிட்டு உடனே அவளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு விஜய் அங்கிருந்து கிளம்பி போக கரெக்டா அந்த நேரத்துல மாஸ்டர்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்துடுறாங்க. கரடி குறுக்கால வரும்னு சொல்லுவாங்களே, அந்த கணக்காக தான் வந்துடுறாங்க. மாஸ்டர், என்ன மாஸ்டர் இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கீங்க, கிளம்பி உடனே போறீங்கன்றாங்க. அதுதான் நீ வந்துட்டு இல்ல, இனி போன மாதிரி தான் சொல்லிட்டு பேசினதோ. என்ன மாஸ்டர், என்ன பார்வதி ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கேன்றாங்க. எதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து விஜய் கிளம்பி போறாங்க. எந்த விஷயமே சொல்றது கிடையாது. உடனே சரி, என்ன விஷயம் சொல்லுங்க மாஸ்டர், உங்களுக்கு ஏதாவது உதவி நான் பண்ணட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேணாம், நீங்க இத்தனை நாள் பண்ண உதவி போதும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இது சின்னமணிக்கு ஏதோ சரின்னு படுறது இல்லையே, இந்த அளவுக்கு அறக்க பறக்க போறாங்க. இவகிட்ட பேசி ஒன்னும் நடக்க போறது கிடையாது. இவகிட்ட சொல்லி என்ன நடக்க போகுது? சரி, நம்ம எதுக்கும் பார்வதி கிட்ட கேட்கலாமான்னு சொல்லிட்டு பார்வதி, என்ன மாஸ்டர் இப்படி அறக்க பறக்க ஓடுறாங்க? இப்பதான் தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்கா, அதை தேடி ஓடுறேன். இது யார் நினைச்சாலும் விஜயாவை அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பார்வதி பொடி வச்சு பேசுறாங்க. ஒருவேளை நம்ம பொய்யான சாமியாரை வர வச்சு மீனாவை வீட்டை விட்டு துரத்துனது, அதே மாதிரி அவ புருஷனுக்கு ஆக்சிடென்ட் பண்ணது, இந்த விஷயத்தையெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாளோ, அதனாலதான் ஓடுறலாம். இல்லையே, அப்படி இருந்தா என்கிட்ட இல்ல இவ டைரக்டா பேசிக்கணும். இப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லையே, என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. சரி, நம்ம விஜய் எங்க போறா என்ன பண்றான்னு சொல்லிட்டு அவளை ஃபாலோ பண்ணிட்டு போலாம், அப்பவாது நமக்கு உண்மை தெரிஞ்சிடும் இல்லைன்னு சொல்லிட்டு விஜயாவே ஃபாலோ பண்ணிட்டு சின்னமணி போறாங்க. நேரா விஜயா பாத்தீங்கன்னா நம்ம மீனாவுடைய வீட்டு வாசலுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்காங்க. உள்ள போலாமா வேண்டாமா? ஏன்னா மீனாவோட மனசை பல விதமா காயப்படுத்தி மீனாவை நம்ம வீட்டை விட்டு துரத்தணும். இப்ப திரும்ப வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டா அதுக்கு மீனா என்ன நினைப்பாலோ ஏது நினைப்பாலோ ஒன்னும் புரியலையேன்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ உடனே பாத்தீங்கன்னா நம்ம மீனா அத்தை நீங்களா, நீங்க எப்ப இங்க வந்தீங்க? வாங்க அத்தை, நல்லா இருக்கீங்களா நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நல்லா இருக்கேன்றாங்க. உள்ள வாங்க அத்தை, உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உள்ள வந்ததும் இங்க ஒரு வேலையா வந்தேன், சரி நீ எப்படி இருக்கியோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. சம்மதி, வாங்க சம்மதி, நீங்களா எப்படி இருக்கீங்க சம்மதி, நல்லா இருக்கீங்களா நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆமா, எங்க இங்கே இருந்துடலான்னு முடிவு பண்ணிருக்கியா? ஏதோ ஒரு நாள் 2 நாள் உன் அம்மா வீட்டுல இருந்துட்டு திரும்ப வருவன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு இங்கே இருக்கன்றாங்க. அத்தை மறந்துட்டீங்களா? நீங்க தானே சொன்னீங்க நான் அந்த வீட்டுல இருந்தா மாமாவோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு பேசுனீங்க. இங்க பாருடி, பெரியவனா அப்படிதான் பேசுவேன், அதுக்காக நீ பாட்டுக்கு வீட்டை விட்டு வந்துடுறதா? வா போகலான்றாங்க. அத்தை நிஜமாவா? நிஜமா நீங்க என்ன கூப்பிடுறீங்களா? ஏன் பொம்மை இது ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேனா? நான் தான் கூப்பிடுறேன்ல, வா போகலாம்.
மீனா யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. உடனே சந்திரா வந்து, மீனா அதான் உன் மாமியாரி மனசிறங்கி வந்து உன்னை கூப்பிட வந்திருக்காங்க, நீ என்ன சில மாதிரி நின்றுட்டு இருக்க போன்றாங்க. இல்லம்மா, எனக்கு இது கனவா நினைவான்னு தெரியல, அதை பிரமிச்சு போய் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாம் நிஜம்தான், அவங்க வந்திருக்காங்க, உன்னோட அருமை அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, உண்மை எதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல, அதனால தாண்டி உன்னை தேடி வந்திருக்காங்க, போ மீனா போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு மீனாவும் விஜயாவும் 2 பேருமே வீட்டுக்கு கிளம்பி வராங்க. மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க விஜயாவை பார்த்து. அத்தை, நீங்க என்கிட்ட இப்படி பேசினது இது எல்லாம் நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் அத்தைன்றாங்க. இங்க பார், ஓவரா அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்காத, புரியுதா? நீயா வீட்டுக்கு வந்த மாதிரி தான் இருக்கணும், நான் கூட்டத்தினால வந்த நல்லா இருக்கக்கூடாது. அதே மாதிரி வீட்டில் போயிட்டு நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நானா இறங்கி உன்னை கூட்டிட்டு வரலன்ற மாதிரி சொல்லுவேன். நீ வந்து என்கிட்ட கெஞ்சி கேட்ட, வேற வழி இல்லாம நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன், இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு விஜய் வந்து போய் சொன்னதும், சரிங்க அத்தை, நீங்க சொல்றபடியே நான் நடந்துக்கிறேன், இப்போ உங்களுக்கு சந்தோஷமான்னு சொல்லிட்டு விஜயாவை வந்து மீனா கலாய்க்கிறாங்க. என்னடி என்னை கலாய்ச்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லாதன்னு சொல்லிட்டு மீனாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அண்ணாமலை வந்து மீனாவை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப ரவி வந்து சொல்றாங்க, அப்பா, அம்மாவை பேசியாவது ஏதாவது ஒன்று பண்ணி எப்படியாவது அண்ணியை வர வைக்கலாம். இல்லப்பா, நான் வேலை செய்யறதுக்கு கஷ்டப்படல, இருந்தாலும் அண்ணி இல்லாம இந்த வீடு எப்படி இருக்கு பாருங்க, வெறிச்சோடி போய்கிருக்குன்னு நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே முத்து அந்த இடத்துக்கு வராங்க. மீனாலாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏண்டா முத்து, ஏன் இப்படி சொல்ற? ஆமா, மீனால வர வாய்ப்பே கிடையாது. மீனா வரணும்னா அது ஒரே ஒருத்தரால மட்டும்தான் முடியும், அது வேற ஒன்றும் கிடையாது. யார் தெரியுமா? அம்மா. அம்மா நினைச்சா மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படியா? அப்படி என்ன முடிவும்? ஆமா, அம்மா வந்து மீனா வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா போதும், கண்டிப்பா வந்துருவா மீனா, அது வரைக்கும் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு முத்து பேசிட்டு இருக்க. என்னங்கன்னு சொல்லிட்டு மீனாவோட குரலை கேட்டதுமே பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க முத்து. மீனா, நீயா? இது எனக்கு கனவா நினைவா? மீனான்னு சொல்லிட்டு கிள்ளியெல்லாம் பார்க்குறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டே முத்து, இது கனவெல்லாம் இல்லை, நிஜம்தான். கனவுனா உன் கண்ணுக்கு மட்டும் தானே தெரியணும், என் கண்ணுக்கும் மீனா வந்திருக்கிற விஷயம் தெரியுது, அப்போ இது கனவெல்லாம் இல்லைடா, நிஜம்தான் சொல்லிட்டு மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க நம்ம முத்துவுக்கு. மீனா, நீ வந்துட்டியா? நீ வரலன்னு சொல்லிட்டு நாங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாமா, இப்போ உங்களுக்கு எப்படி மாமா இருக்கு உடம்பு? நல்லா இருக்கீங்களா? என்னை மன்னிச்சிடுங்க மாமா, போக வேண்டிய சூழ்நிலை, அதனால தான் சொல்லாமல் இப்படி போயிட்டேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. மீனா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ எதுக்காக மன்னிப்பெல்லாம் கேட்குற? எல்லாத்துக்கும் காரணம் விஜயா தான் சொல்லிட்டு இருக்காங்க. அத்தையால தான் மாமா நான் திரும்ப வந்திருக்கேன், அத்தையை எதுவும் சொல்லாதீங்க. என்ன சொல்கிறேன்? ஆமாம், அத்தை தான் வந்து வீட்டுக்கே வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. நிஜமாவா? ஆமாம் மாமா, நிஜமா அத்தை தான் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொன்னதும் இது வந்து யாராலுமே நம்ப முடியறதில்ல. மீனா, நிஜமா உன்னுடைய மாமியார் தான் கூட்டிட்டு வந்தாங்களா? இதை என்னால நம்பவே முடியல, என் கண்ணை என்னாலே நம்ப முடியலன்னு சொல்லிட்டு மாறி மாறி எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா மாமா, அத்தை தான் மாமா கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்க. ஏங்க, என்னை பார்த்தா எப்படி தெரியுது? கல்லிச்சுக்காரி மாதிரி தெரியுதா? உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதோ உடனே நான் மீனாவை வீட்டை விட்டு போன்னு சொன்னேன்னா, இல்லைன்னெல்லாம் சொல்லலை, அவள் பாட்டுக்கு பொட்டி படிக்க எடுத்துட்டு வீட்டை விட்டு அவளாதான் போனா, நான் ஒன்றும் போக சொல்லலை. இப்போ நான் 4-5 ஜோசியரை வந்து பார்வதி சொல்லி பார்த்தேன், அவங்க வந்து மீனாவால தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வாய் தவறி உண்மை சொல்லிடுறாங்க. விஜயா, நான் தான் பலமுறை சொன்னல, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மீனாவால நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு ஆபத்தும் எப்பவும் வராதுன்னு உங்ககிட்ட நான் பலமுறை சொன்னேன். ஆனா நீ என் பேச்சை கேட்டியா? கேட்கலன்னு சொல்லிட்டு இப்ப அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, என் தப்ப உணர்ந்து நான் அவளை திரும்ப கூட்டிட்டு வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன திரும்பவும் என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம விஜயா கோவப்படுறாங்க. விஜயா, இப்பதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம குடும்பம் கஷ்டப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ வந்து மீனாவை திரும்ப கூட்டிட்டு வந்திருக்கல, அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் அங்க வராங்க. அம்மா, என்னம்மா கடைசியில உன்னையும் மாத்திட்டாங்களா? ஏமா இப்படி பண்ண? இங்க பாருமா, அப்பாவுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சோம் நீ ஏன் இந்த வேலையை பண்ணுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. டே ஓடுகாலி, ஒழுங்கு மரியாதை அமைதியா போயிடு, ஏதோ அம்மா மனசு மாறி இப்பதான் அம்மாவே வந்து
மீனாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா நீ வந்து உன் கொல்லி கண்ணை வச்சுட்டு கண்ணு பற்ற போகுது, ஒழுங்குமுறையை போடணும்லாம் சொல்லிட்டு இப்போ நம்ம முத்து என்ன பண்ணுறாங்கன்னா விஜயாவை கட்டி பிடிச்சி ரொம்பவே தேங்க்ஸ்மா, மீனா இல்லாமல் சாப்பாடு தண்ணி தூக்கம் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன், மீனாவை நீங்களாவே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, இதெல்லாம் நடக்குமோ நடக்காதோன்னு நினச்சி நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்த விஷயம் நடந்ததுன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில் வந்து இருக்காங்க முத்து. உடனே நம்ம மீனாவா உனக்கு முக்கியமான விஷயம்லாம் நிறைய விஷயம் பாரு, ஃபோனில் பேசவே முடியல, உனக்கு சொல்கிறேன் வான்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ உடனே அண்ணாமலை வந்து விஜயா பார்த்தில்ல எந்த அளவுக்கு முத்து சந்தோஷமாக இருக்கான்னு பார்த்தில்ல, தெரிஞ்சோ தெரியாமலோ முத்துவுக்கு நீ பெரிய உதவி பண்ணியிருக்க, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இத்தனை வருஷம் கல்யாண வாழ்க்கையில எனக்காக எதுவும் செய்யலன்றதை விட இப்ப மீனாவை வீட்டுக்கு நீ கூட்டிட்டு வந்தல, அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது, ரொம்ப நன்றி விஜயான்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. எனக்கு இந்த நன்றி எல்லாமே பார்வதிக்கு தாங்க சொல்லணும், பார்வதி தான் என் கண்ணை திறந்துட்டான்னு சொல்லிட்டு மீனாவை இனி எக்காரணத்து கொண்டும் கோபப்படுத்த மாட்டேன், கொடுமைப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு பார்வதியை வந்து மீட் பண்ணி எல்லா விஷயமும் புரிய வச்சிடுறாங்க. உடனே அட்லீஸ்ட் இப்போவாது குடும்ப வாழ்க்கைனா என்ன, குடும்பம்னா என்ன, ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பாரபட்சம் பார்க்கக்கூடாது, இதை பற்றி எல்லாமே நீ புரிஞ்சுக்கிட்டு இல்லை, எனக்கு இதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அண்ணாமலை. இனிமே இப்படி இருப்பியா இல்லை வேதாலும் பழையபடி முருக மரால ஏறுமா விஜயான்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிண்டல் பண்ணுறாங்க. இல்லைங்க அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன், எல்லாருக்கும் ஒரே விதமாக தான் எல்லாமே பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு வந்து மனோஜ் அம்மா நீ திடீர்னு நல்லவளா மாறிட்ட, என்னுடைய கல்யாணத்தை பற்றி மறந்துட போகிறமான்றாங்க. மீனா இப்போ வரைக்கும் இந்த குடும்பத்துக்காக எந்த தப்பும் பண்ணலை, அதனால அவளை நான் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன். அதே மாதிரி அந்த ரோகிணியெல்லாம் என்னால் மன்னிக்கவே முடியாது, அவள் நம்ம குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்தை எக்காரணத்து கொண்டு நான் மன்னிக்கவே மாட்டேன், அவளுக்கு சரியான தண்டனை கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம விஜயா வந்து. விஜயா அவள் தப்பு பண்ணியிருக்காதான், அவள் தப்புக்கான தண்டனை கண்டிப்பாக அவளுக்கு கிடைக்கும், நீ கவலைப்படாமல் இரு, நம்ம வந்து மனோஜுக்கு வந்து விவாகரத்து வாங்கி இந்த குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம விஜய மனசு மாறினதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷத்துல அண்ணாமலை இருக்காங்க. விஜயா வந்து எந்த காரணத்துக்காக மனசு மாறி இருக்காங்க, இதுல ஏதாவது உள்காரணம் இருக்குமா, இல்ல நம்ம விஜயா உண்மையாவே மனசு மாறிட்டாங்களா, ஒருவேளை விஜயா மனசு மாறி நம்ம மீனாவை மருமகளா ஏத்துக்கிட்ட விஷயம் மட்டும் இப்ப நம்ம சிந்தாமணிக்கு தெரிஞ்ச திரும்பவும் மீனாவை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு என்ன மாதிரியான பிளான் எல்லாம் போட போறாங்க, இத விஜயாவும் மீனாவும் சேர்ந்து எப்படி முறியடிக்க போறாங்க, மீனாவுக்கு உண்மை தெரிய வருமா, விஜயா